சென்னை எழிலகத்தில் உள்ள அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பெஞ்சல் புயலின் தாக்கத்தினால் மழை பாதிப்பு குறித்தும் நிவாரணப் பணிகள் மேற்கொள்வது குறித்தும் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இணைகிறார். லட்சுமணன், பெஞ்சல் புயலின் தாக்கத்தின் விளைவாக சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக மோகன், தமிழகத்தில் உழுக்கக்கூடிய சம்பவமானது நேற்று வரை நடைபெற்றது. குறிப்பாக இந்த பெஞ்சல் புயலானது கடந்த ஒரு 24 மணி நேரமாக பலத்த மழையின் எதிரொலியாக தான் தற்போது சென்னை புறநகர் பகுதியில் முழுவதுமே மழைநீரானது பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதியில் முழுவதுமே இந்த குளம் போல் தேங்கி காட்சியளித்து வருகிறது. இந்த மழையின் எதிரொலியாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக நேற்று வரை பாதிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கூட நேற்று மாநகராட்சி சார்பாக சென்னை புறநகர் முழுவதுமே 50க்கும் மின்மோட்டார்கள் மூலம் இந்த மழைநீரை அகற்றும் பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவது கூட அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் கூட ஒரு சில தாழ்வான பகுதிகளில் கூட இன்னுமே இந்த மழைநீரானது வடியவில்லை எனவும் அதனை அகற்றும் பணிகள் மாநகராட்சியினர் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நேற்று கூட சென்னை புறநகர் பகுதிகளில் மழையின் விட்ட பிறகு தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து இந்த மாநகராட்சி அலுவலகம் போன்ற முக்கிய பகுதிகளில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தினார். குறிப்பாக எந்த மழைநீரும் சென்னை பகுதியில் தேங்கக்கூடாது, மேலும் அதற்கான பணிகள் தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் அவர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் அதிகாரிகளுக்கும் இது போன்ற அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இன்று காலை கொளத்தூர் பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து இந்த மழைநீர் தேங்கும் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மேலும் இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம், மேலும் இது அடுத்த கட்டமாக மழைநீர் தேங்காத அளவிற்கு மேலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர். அதன் தொடர்ச்சியாக தான் இன்று தற்போது பார்த்தோம் என்றால் ஈழகத்தில் தற்போது ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக எந்தெந்த பகுதி சென்னை மட்டுமின்றி தமிழகத்தில் எந்தெந்த பகுதி இந்த மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளது, மேலும் அதனை சரி செய்ய நடவடிக்கை என்னென்ன எடுக்க வேண்டும் என தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடியுள்ளார். குறிப்பாக பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளும் கூட இந்த கலந்துரையாடலாம் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்று கூட பார்த்தோம் என்றால் ஈழகத்துக்கு சென்று இந்த அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் பொதுமக்களிடம் கலந்துரையாடினார். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுமக்களிடம் எந்தெந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் என்ன தேவைகள் இருக்கிறது, மேலும் அவர்கள் என்னென்ன தேவையை பூர்த்தி செய்தால் இயல்பு வாழ்க்கையை திரும்ப போடும் என பல்வேறு நடவடிக்கைகளும் நேற்று இந்த தொலைபேசி மூலம் கலந்துரையாடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இங்கே ஈழகத்தில் இருக்கக்கூடிய அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் தற்போது இந்த தமிழகத்தில் ஏற்படுத்தக்கூடிய இந்த பெஞ்சல் புயல் எதிரொலியாக எந்தெந்த பகுதியில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது, மேலும் என்னென்ன பிரச்சனைகள் அந்தந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது, குறிப்பாக இந்த மின் இணைப்பு, மேலும் இந்த மின் துண்டிப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனை ஏற்பட்டு வந்தாலுமே கூட இந்த மழைநீரை அகற்றும் பணிகள் வேறு என்ன நடவடிக்கை எடுத்தால் அதனை அகற்றுவதற்கான தீவிர நடவடிக்கை எடுக்க முடியும் என பல்வேறு நடவடிக்கைகள் குறித்தும் தற்போது பேசுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோகன், சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் பெஞ்சல் புயலின் தாக்கத்தினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் மக்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணப் பணிகள் குறித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.